friends, welcome back to Good சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கொண்டைக்கடலையை வச்சு ரொம்பவும் மொறுமொறுன்னு ஈஸியா செய்யற மாதிரியான ஒரு ஸ்நாக் எப்படி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். வெள்ளை கொண்டைக்கடலை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு 1.5 கப்பு இருக்கும். தண்ணியை நல்லா இருத்துட்டு கடலையை மட்டும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன சைஸ் பூண்டு 15, அது தோலோடையே நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொண்டைக்கடலையை பொரிச்சு எடுக்கிறதுக்கான எண்ணெய். நல்லா சூடுபடுத்திக்கோங்க. நல்லா சூடாயிடுச்சு. நம்ம கொண்டைக்கடலையே போட்டுக்கலாம். நான் கம்மியா எடுத்திருக்கனால ஃபுல் கொண்டைக்கடலையுமே போட்டுக்கிடுறேன். மெதுவா போட்டுக்கோங்க. அதுல ஈரம் இருக்கிறனால நம்ம கையில கூட தெரிக்கலாம். பார்த்து போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா பொரிச்சுக்கோங்க. ஹைல வச்சா மேல எல்லாமே வெந்து உள்ள வேகாம இருக்கும். இது நல்லா பொரிஞ்சு கடலையெல்லாம் மேல வரட்டும். அது வரைக்குமே நல்லா பொரியட்டும். இந்த மாதிரி எல்லா கடலையுமே மேல எலும்பி வரும். அதுல உள்ள பபிள்ஸ் எல்லாமே அடங்க வரைக்குமே அப்படியே இருக்கட்டும். நல்லா பொரியட்டும். பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு இதை எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம தாளிப்பு செஞ்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்தி நம்ம இடிச்சு வச்சிருந்தா பூண்டை சேர்த்துக்கலாம். இந்த பூண்டு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். பூண்டு பொரிஞ்சிட்டு இதுல கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா மொறுமொறுன்னு பொரியட்டும். பெருங்காய தூளையும் சேர்த்து லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கொண்டைக்கடலையில சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா, மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் டேஸ்டான, பெரியவங்கல இருந்து குழந்தைங்க வர எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்பவும் மொறுமொறுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க.